ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ தான் நம்ம முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்னம்பாக்கம் இருக்கிற அழகர் கோவில் தான். இந்த கோவிலை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதை நீங்கள் கேட்டே ஆகணும். அவ்வளோ ஒரு முக்கியமான கோவில். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதாவது பெரிய வேண்டுதல் தான் இங்கே வைங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைவேறும். இதுதான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவிலேருந்து போகும்போது மரங்கள் நிறையா இருக்கும். இந்த பக்கம் வயல்கள் இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோவை ஆட் பண்ணேன். நமக்கு ஆசையாகவே இருக்கும். நான் போனது மதிய டைம் தான். ஆனால் இந்த வழியில் போகும்போது அந்த வெயில் நமக்கு ஒரு பெருசாக தெரியாது. ஏன்னா ஃபுல்லாகவே மரம் நிழல் அந்த மாதிரி வரும். இதுதான் அங்கே வந்து தூக்கணம்பாக்கம்னு சொல்கிற ஜங்ஷன். இது இங்கே ரோடு பிரியும். அதுலேருந்து நம்ம ரைட் எடுத்து தான் நம்ம வந்து இப்போ தென்னம்பாக்கம், அந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா தென்னம்பாக்கம், அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது நான் பையன் மட்டும் போனோம். பாப்பா வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஒய்ஃபோட பாப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதனால் நாங்கள் மட்டும்தான் போனோம். திடீர்னு ஒரு பிளானு, சரி போயிட்டு வருமேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் மறக்காமல் திங்கக்கிழமை வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பவர்ஃபுல்லான நாளும் சொல்லுவாங்க திங்கக்கிழமை. நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கோவில் பற்றி நம்ம பேசுவோம், ஓகேவா? இதுதாங்க கோவில். ஃபுல்லாகவே எலுமிச்சம்பழம் இருக்கும். வேண்டுதல் தலையில் சுற்றி இங்கே வைப்பாங்க. சீட்டு கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். உங்களோட வேண்டுதல் சீட்டு மூலயமா இங்கே எழுதி கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லுவாங்க. நம்ம போன உடனே விலகு போட்டோம். நமக்கும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் இருக்குது. அதாவது செகண்ட் பேபி பையனாக பிறந்தா நான் ஒரு சிலை வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கோவிலில் வேண்டியிருந்தேன். ஆனாலும் நம்ம வந்து இன்னும் அதை நிறைவேற்றலை. கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 2 or 3 months நம்ம அதை வச்சுருவோம். சிலை மொத்தம் 5000 கிட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. சிலை குழந்தை சிலையே அங்கே போனாலே மினிமமே 4000 சொல்கிறாங்க. அதனால் படைக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு 5000 ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம அங்கே நேராக விளக்கு போட்டு அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். குதிரை அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பொம்மைங்க இருக்குங்க. லட்சக்கணக்கில் பொம்மைங்க இருக்கும். இதுதான் கோவில். வெளியிலேருந்தே சாமியை பார்க்கலாம். சாமி நல்ல மற்ற கோவில் மாதிரிலாம் உள்ளே போய் கியூவோ அங்கங்கெல்லாம் கிடையாது. இப்படி நின்னாலே நமக்கு சாமி தெரியும். நம்ம போனப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். அதாவது திங்கக்கிழமையில் போனால் மட்டும்தான் கியூ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை போனீங்கன்னா நம்ம மட்டும் நிம்மதியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு மதிய டைம் போனால் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. சிண்டு கொஞ்சம் மூஞ்செல்லாம் அடிபட்டு இருந்தது, ஓகேவா? அப்புறம் கோவில் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போனேன். சாமிக்கிட்ட போய்ட்டு மேக்ஸிமம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். நான் போகிற வரையும் தான் எடுத்துருந்தேன். கிட்ட போய்ட்டு எடுத்தால் எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். இங்கேயே கொஞ்சம் கிட்டவே தெரியும். ஓரளவுக்கு சாமியை காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இதுதான் அங்கே நின்று பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் கிட்ட வந்து நம்ம ஃப்ரீ டைம்ன்றதால உள்ளே வந்து பார்த்துட்டு இவர் தாங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவங்க. விட்டுறாதீங்க. மறக்காமல் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வச்சுருக்காரு. அதாவது டேரக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தார் போல். அவர் ஃபஸ்ட்டு டேரக்ட் முடித்த உடனே வந்து இங்கே ஒரு சிலை வச்சுருப்பார். தம்பிக்கு ஒரு வேண்டுதல்ன்ட்டு இங்கே ஒரு முடி போட்டுக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கான் மிரண்டுன்னு சொல்லிட்டு இங்கே முடிக்கயிறு போட்டோம். அதுலேருந்து பரவாயில்ல, தம்பிக்கு முடிக்கயிறு கட்டுறது உண்மையாகவே பரவாயில்ல. ஆர்ஜே பாலாஜி பற்றி சொல்லியிருந்தேன். ஆர்ஜே பாலாஜி இங்கே வந்து சிலை வச்சுருக்காங்க. அவர் பேர் போட்டு அவர் ஊர் போட்டு சென்னைன்னு போட்டு டேரக்டர்னே மென்ஷன் ஆகிருக்கும். நான் அந்த சிலை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஏன்னா இங்கே லட்சக்கணக்கில் சிலை கிடைக்கும். கோவில் சுற்றி ஃபுல்லாகவே சிலை தாங்க. இது வந்து சித்தர் பீடம். இங்கே வந்து சித்தர் வந்து சமாதியான இடம் இதுதான். இங்கே போனீங்கன்னா ஒரு அமைதியாக நம்ம உட்காந்துருக்கலாம். உள்ளே வந்து நம்ம அமைதியாக உட்காந்து சாமி தியானம் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போகிறப்ப மதிய டைமில் யாருமே இல்லை. ஆனால் காலை தான் வைக்க முடியல. அவ்வளோ வெயிலுக்கு அப்படியே கொப்பளம் போட்டுக்கும் பழகு, அந்த அளவுக்கு வெயிலாக இருந்தது. அப்புறம் சிண்டை தூக்கிக்கிட்டு இங்கே சித்தர் இங்கே சமாதியானம் இது முதல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓப்பனில் இருந்தது. குட்டிக்கோண்டு கோயிலாக இருக்கும். இது நான் வந்து ஒரு எப்போனா ஒரு 6 வருஷம் அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறேன். 5-6 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நைட்லாம் போய் தங்கியிருக்கேன் அந்த கோயிலில். அப்போலாம் குட்டிக்கோண்டு இருக்கும். இப்போ கட்டம் தான் அதெல்லாம். ரீசெண்டாக நல்ல வருமானம், நல்ல மக்கள் கார் எடுத்துக்கிட்டுலாம் வெளியிலேருந்துலாம் வருவாங்க. நிறைய பேர் வந்து வேண்டுதல் சொல்லிக்கிட்டே போகலாங்க. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பு நிறைவேறணும், இல்லை நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், என்ன வேண்டது இருந்தாலும் வந்து வைங்க. நிறைவேற பிறகு கூட நீங்கள் சிலை இதில் வைக்கலாம். சிலை செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு போர்டு வரும். நான் கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஒரு போர்டு வரும். முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதில் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும், இல்லைனா தெரியாது. இந்த சித்தர் பீடத்தில் வந்து அமைதியாக நம்ம உட்காந்து தியானம் பண்ணால் நமக்கு மன நிறைவாகும். மனசும் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம கோயிலுக்கு வந்தது ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான். அங்கே முடிச்சுட்டு நேராக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நான் சிலை செய்கிற இடம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். தளபதி சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்கும். அதுவும் இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் நம்ம கடலூரில் ராஜ்குமார் எம்எல்ஏ இருக்கார்ல, அவருக்கு ஒரு சிலை வச்சு இங்கே படைச்சிருக்காங்க. இது நான் வந்த பிறகு ராஜ்குமார் சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி தளபதி சிஎம் ஆனதுக்கு ஒரு சிலை இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க.
இப்போ 2மே நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து படைச்சி முடிச்சுட்டு போயிருக்காரு. அந்த கிளிப்பு என்கிட்ட இருக்குது. நான் அதையும் வேணா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். ராஜ்குமார் அண்ணனுக்கு ஒரு சிலையும் தளபதி சிஎம்க்கு ஒரு சிலையும் இருக்குங்க இதில் கண்டிப்பாக. சின்ன சின்ன நம்ம சனீஸ்வரர் கோவில் அந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள் இருக்கும். சிவன் சிலை இருக்கும், உள்ள லிங்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து இன்றைக்கி படைச்சவங்க, அதாவது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 சிலை இருக்கும். அன்னைக்கு வேண்டிக்கிட்டு மட்டும் படைக்கிறவங்க 20-30 சிலை வந்து படைக்கிறாங்க. மீதி நாள்லேயும் சிலை படைச்சி வைக்கிறாங்க. முன்னாடி நம்ம வந்துட்டு பிரசாதம் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வச்சு படைச்சிக்கலாம். நீங்கள் எந்த வேண்டுதல் இருந்தாலும், குழந்த பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், வயிற்றில் குழந்தைக்கு எதாவது பிரச்சனை இருக்குதுன்னா தாயையும் குழந்தையும் சேர்த்து பொம்மை வைக்கிறாங்க. இந்த பொம்மைங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பொம்மை வச்சுருக்காங்களே, என்ன ஃப்ரண்ட்டில் காட்டல, நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சிலையெல்லாம். இங்கே பாருங்கள், எங்கள் கோவில் சுற்றி சிலை தாங்க, இடமே இல்லைங்க. அந்த அளவுக்கு அடிக்க சிலை வச்சுருப்பாங்க. வேண்டுதல் நிறைவேறாமல் எம்மா பேர் சிலை வச்சுருப்பாங்க. எல்லாம் மூட நம்பிக்கை அது இதுன்னுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நிறைவேறுது. வீடு கட்டணும்னு சொல்லிட்டு சிலை, இந்த மாதிரி நிறையா டெல்லு கம்ப்யூட்டர் சென்டர், அவர் ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஜாபோ ஏதாவது கண்டிப்பாக கிடச்சிருக்கும், அதனால் வச்சுருப்பாரு. கல்யாண சிலை தாங்க நிறையா இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை வேண்டுதல், குழந்தைங்க சிலை, கால் எனக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு கால் சிலை, அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க எல்லாருமே. இதில் நான் காட்டுறதுலாம் கம்மி தான். கோவிலை சுற்றி இருக்குது, கோவிலை சுற்றி எடுக்க பத்தாது. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டுதல் மட்டும் வைங்க. வந்து ஒரு நாள் வேண்டிக்கிட்டு சீட்டு எழுதி கட்டிட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேறும். நான் சொன்ன இடம் தான். இங்கே சிலை செய்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டே இது எடுத்து பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த கோவிலில் நம்ம வந்து முன்னாடியே ஃபோன் அடித்து சொன்னாலும் ஓகே தான், இல்லை வந்து ரெடிமேடாக கூட நம்ம சிலை எடுத்துக்கலாம். ஏங்க நிறைவேறாமலாம் இங்கே அவ்வளோ பேர் வைக்கலைங்க. சரிங்க, ஒரு ஆளுக்கு லட்சக்கணக்கில் சிலை இருக்குங்க, லட்சக்கணக்கில் சிலை இருக்கும். ஃபுல்லாகவே மேரேஜ் சிலை அந்த மாதிரிலாம் நிறைய, குழந்தை சிலை, எனக்கு எந்த குழந்தை பிறக்கணும் அப்படி உள்ள வயிற்று உள்ள பிரச்சனையாக இருந்து அதுக்கு வேண்டிக்கிட்டு நல்லபடியாக பிறந்துட்டா நான் சிலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு தாயையும் குழந்தையும் சேர்த்து ஒரு சிலை வைப்பாங்க, கையில் வச்சுருக்கிற மாதிரிலாம். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் இங்கே நிறைவேறாமல் இங்கே வரல, அவ்வளோ காசு வரும். இதுதான், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வேணாம். இதில் இருக்குது பாருங்கள், நம்பர்ஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் இது பொறுமையாகவே நான் காமிச்சிருப்பேன். இந்த நம்பர் வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேரெக்டாக பேசினாலும் பேசிங்க, சரிங்களா? நீங்கள் அங்கேருந்தே பேசிட்டு கூட வைக்கலாம். வேண்டுதல் வைக்கன்னா வந்து ஒரு டைம் கோவில் வந்து பார்த்துட்டு போங்க. திங்கக்கிழமை தான் வரணும்னு கிடையாது, மீதி எந்த நாளில் வந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வேண்டுதல் வச்சுட்டு போகலாம். கண்டிப்பாக இதுதான் செய்கிற இடம். இதுக்குன்னே கவர்மெண்ட் ஆள் போட்டு உள்ளே செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் ஒய்ஃபு விசாரித்தாங்க. சின்ட்டு அதான் தம்பி சஷ்டிக்கு பிறந்ததால் இங்கே வேண்டிக்கிட்டேன். முன்னாடியே வயிற்றில் தரித்தவொடனே நான் வேண்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பொண்ணு, 2வது பையன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி பையனாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன நான் எந்த கோயிலுக்கும் இன்னும் நிறைவேற்றலை, இன்னும் ஒரு வயசு ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் நான் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு வச்சுருவேன். அந்த வீடியோ நான் இதில் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல ஃபேமிலி கண்டென்ட் இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் கண்டிப்பாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அங்கே முடிச்சுட்டு வந்து. சின்ட்டு ஒரே டான்ஸ் தான், ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. உண்மையாகவே போனது வெய்ய டைம்ன்றதால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக சிலை தான். பேக்ரவுண்ட் அந்த குதிரைக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு ஃபுல்லாக சிலை தான். நீங்கள் சரிங்களா, ஃபுல்லாகவே ஒரு ஆள் சொல்லலாம், 2 நாள் சொல்லாங்க, லட்சக்கணக்கு பேர் நிறைவேறுதுங்க, லட்சக்கணக்கான பேருக்கு நிறைவேறுதுங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. உண்மையாகவே இது தான் சொன்னேன், குழந்தைய கையில் வச்சுருக்காங்க பாரு. இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா குழந்தைய 3 மாதத்து 4 மாதத்தில் வந்து குழந்தை சரியில்லை, ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல். இந்த கோவில் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க, நல்லபடியாக பிறந்தா நான் என்னோட ப்ளஸ் குழந்தையோட சிலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. அந்த சிலையை அப்படியே வச்சுருக்குறாங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அட்ரஸ் தெரியலனா எனக்கு இந்த இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் சொல்கிறேன். என்ன ஊர் நீங்கள் தென்னம்பாக்கம் கூகுளில் போட்டாலே வரும். ரொம்ப மதிய டைம்ன்றதால வெயில் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தோம். ரொம்ப ஒன்றும் தாகமாக இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரீங்கன்னா எனக்கு முன்கூட்டியே நம்ம இது எனக்கு யூடியூப்லேயே கூட இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அட்ரஸ்ஸு. நீங்கள் தேடி தான் ஆகணும். பைக்கில் வரீங்கன்னா, காரில் வரீங்கன்னா, தென்னம்பாக்கம் அழகர் கோயில்னு போட்டிங்கன்னா உங்களை இட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. இட்டுன்னு வந்து விட்டுரு மேப்பு. அப்படி பஸ்ஸில் வரீங்கன்னா கடலூர் வந்தும் வரலாம், பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா அந்த பாக்கம் கூட்டரோடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அங்கே வந்து வரலாம். நீங்கள் கூகுள் அடிச்சிங்கனாலே தெரியும் இந்த ஊருக்கு ஈஸியாக வரலாம். நான் பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு இந்த ஊருக்கு. மேக்ஸிமம் காரோ இல்லை பைக்கில் வரீங்கன்னா வாங்க. வெளியிலேருந்து வரீங்கன்னா பஸ்ஸு கல்லூர் வந்தீங்கன்னா கல்லூர்லேருந்து தென்னம்பாக்கத்துக்கு பஸ் இருக்குது, அதை பிடிச்சி கூட வரலாம். நான் அதை டைமிங் வேணால் கேட்டு உங்களை நான் அதில் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? சும்மா அப்புறம் போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். சொன்ன உடனே எனக்கு வந்தீங்கன்னா முருகர் வந்துட்டார். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் சொல்லணும்னு சொன்னார். அதை மாதிரி நான் எடுத்தேன். முருகர் வந்தார், அப்புறம் கூட இவங்க வந்தாங்க. திருச்செந்தூர் முருகன் வந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நமக்கு அப்போலேருந்து முருகன் 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 அந்த பையனெல்லாம் அவ்வளோ கேட்டு நாங்கள் வேண்டுதல் பண்ணி பெற்றுக்கிட்டோம், கஷ்டப்பட்டோம், கோயில்களெல்லாம் சுற்றணும். நீங்கள் எல்லாருமே நம்புங்க, நிறைவேறுது. உண்மையாக சொல்கிறேன். திங்கக்கிழமெல்லாம் கார் நிறுத்த இடம் கிடையாதுங்க. அவ்வளோ சும்மாலாம் வந்து போடலங்க கார் வச்சுக்கிட்டு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது வீடியோ வரும். பாய்.